Hi friends, welcome to Recipes in my home. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Email Sosan, Cook Brilliant, Mom 60 and all friends, thank you so much for your support. வெள்ளை சீடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா சூடு வர வர வறுக்கணுங்க. பாருங்கள், இப்போ வறுப்பட்டுருச்சு. எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் ஒரு கோடு போட்டிங்கன்னா நேர்கோடாக வந்துச்சு அப்படின்னா நல்லா வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கிறேன். வெள்ளைச்சீடை இந்த மெத்தடில் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒரு 15 போல் முந்திரி பருப்பு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வறுபட்டு வந்துடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதை ஆற விட்டுடலாம். ஆற விட்டு கொஞ்சம் குறப்பாக இதை போல் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இருக்கட்டும். ஒரு அச்சு வெல்லம் 1 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தேன், சேர்த்துட்டேன். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேங்க. வெள்ளையல் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதுமானது. இப்போ கொதிச்சிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மாவு போட்டு கிளறிடலாம். சூடாக இருக்கும்போதே மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த சைஸில் நான் உருட்டி வச்சுருந்தேன். இப்போ நான் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். சீடை உடஞ்சிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஸ்நாக்ஸ் ஸ்வீட் சீடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.